இன்னைக்கு நாம 2023ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன அபிஷேக் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான படம் பார்க்க போறோம். படம் முழுக்கவே பயங்கரமா இருந்துச்சு. இந்த படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு போனது அப்புறமா ஹீரோயினுக்கு நடந்த பயங்கரமான விஷயம், நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த புகுந்த வீட்டுக்குள்ள என்னமோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடி போகும்போது ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் சேர்த்து ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. தலையெல்லாம் வெடிச்சு போச்சு. அதுவும் படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே சின்ன பசங்களாம் சேர்ந்துட்டு ஒரு பாலை வச்சு விளையாடிட்டே இருக்கும் போது அந்த பாலு கூவ மாறு மாதிரி இருக்கு. அந்த ஆத்துக்குள்ள போயிட்டு விழுக, ஐயோ ஆத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் போயிட்டு குச்செல்லாம் வச்சு அந்த பால் எடுக்க ட்ரை பண்றாங்க. அப்படி எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணுடைய தலை வெளியே வரும் பாருங்க. அப்படியே மியூசிக் ரைஸ் ஆகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. ஹீரோயினுக்காகவே இந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அதுக்காக ஹீரோயின் வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினுடைய அம்மா வந்து என்னமா கிளம்பிட்டியா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, கீழே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக அங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. வந்திருக்கவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா, அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அக்காவுடைய புருஷன் திலீப். இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு உட்கார்றாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளையுடைய அப்பா நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு ஏஜ் என்னமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜனவரி வந்தா 25 கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா சொல்றாங்க. இப்படி பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயின் எல்லாருக்குமே ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்கும் போது அந்த மாப்பிள்ளையுடைய அக்கா மட்டும் ஸ்நாக்ஸை வாங்காம ஒரு மாதிரி பாக்குறாங்க. உடனே அந்த திலீப் தான் ஸ்நாக்ஸை வாங்கி மனைவி கிட்ட கொடுக்குறா. அவங்க இப்போ வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி இந்த பொண்ணுக்கு மட்டும் என்னமோ ப்ராப்ளம் போலயே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. மாப்பிள்ளையுடைய அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அம்மா அப்பா சந்தோஷப்படுறாங்க. ஆனா நம்ம மட்டும் பேசி முடிவு பண்ணா பத்தாது, பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா போயிட்டு பேசிட்டோம் அப்படின்னும் போது மாப்பிள்ளையும் ஓகேன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு மாடியை போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த கூவமாத்துக்குள்ள ஒரு தலையை காமிச்சாங்க பாத்தீங்களா, தலை தனியா முண்டம் தனியா அங்கேயே மிதந்துகிட்டு வந்திருக்கு போல. இதை பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் கொடுக்க போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெட் பாடியை கொண்டுட்டு போறாங்க. போலீஸ் விசாரிச்ச வரைக்கும் இந்த டெட் பாடி எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அந்த குட்டி பசங்க தான் தலை மட்டும் பார்த்துட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் டீமோட வந்து செக் பண்ணும்போது தலை தனியா முண்டம் தனியா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பையனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் நிறைய பேசிட்டே இருக்கான். ஹீரோயின் ரொம்ப சைலண்டா இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிகள்லாம் புருஷன் தப்பு பண்ணா அடிப்பாங்களாமே, உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நான் தப்பு பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொலை பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பக்கோன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏமா சும்மா ஃபன்னுக்கு சொன்னமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே கீழே போறாங்க. கீழே போனதுக்கு அப்புறமா பேசி இன்னும் ஒரு 15 டேஸ்லயே கல்யாணம் வச்சுக்கலாம், என் பையனுக்கு இந்த 15 டேஸை தாண்டிச்சு அப்படின்னா கல்யாணம் ஆகாதான் ஜோஷியர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 15 நாள்ல என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும், கொஞ்சம் டைம் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 45 நாள் இல்ல ஒரு 3 மாசமாச்சு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் அம்மாவும் கேட்கும் போது முடியவே முடியாது, இன்னும் 15 டேஸ்ல கல்யாணம் பண்ணியே ஆகணும், எங்க சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் மருமகளை வீட்டுக்கு அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியாக்காரியும் வலையெல்லாம் போட்டு விட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய அம்மா யாருக்கெல்லாம் தகவல் கொடுக்கலாம், இந்த கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் மாதிரி போட்டு எழுதிக்கிட்டே இருக்கும் போது அங்க வந்து ஹீரோயினுடைய அப்பா எனக்கு இங்க என்னமோ சரியில்லைன்னு படுது, நம்ம மேட்ரிமோனி மூலியமா தான் மாப்பிள்ளைய பார்த்தோம், அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க, நம்மளும் ஓகேன்னு சொன்னோம், வந்து பார்த்தாங்க, ஆனா ஏன் இவ்வளவு அரிபரியா கல்யாணத்தை உடனே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க, அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது, நம்ம வேணா மறுபடியும் மாப்பிள்ளை வீட்டுல பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லங்க நல்ல வரனா இருக்கு, அவங்க தான் நம்ம கிட்ட எல்லாமே சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி ஜோஷியம் பார்த்தோம், சீக்கிரமா கல்யாணம் பண்ணல அப்படின்னா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா, பாத்துக்கலாங்க எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னும் போது எல்லாமே நல்லதுக்கு தான், நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது நல்ல விஷயம் தான், ஆனா இப்ப நம்ம அவசரமா பணத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எஃப்டில இருக்க பணத்தை எடுத்துக்கோங்க, பத்தல அப்படின்னா எங்கேயாச்சும் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயின் எங்கேயோ கிளம்பி அம்மா நான் வெளியே போறேன் அப்படின்னும் போது இங்க பாரு இதுக்கப்புறம் தேவையில்லாம இந்த மாதிரி வெளியே போற
வேலைலாம் வச்சுக்காத, என்ன இருந்தாலும் ஃபோன் பண்ணி பேசிக்கோ அப்படின்னும் போது, நீ போயிட்டு வாமா நான் பாத்துக்கிறேன், இன்னமும் அந்த பொண்ணை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு வீடியோவை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பால என்னால வாழ முடியல, இதுக்கப்புறமும் என்னால இந்த கில்ட்டோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையா. இந்த பொண்ணு பேரு அஞ்சனா, நம்ம ஹீரோயினுடைய பேரு அபூர்ணா. மக்களே, இப்போ இந்த அஞ்சனா வந்துட்டு காணாம போயிட்டு இருக்கா. கல்யாணமாயி போன ஒரே மாசத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோ அமைச்சிருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையா. எப்படியாச்சும் என் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது, எப்படி இந்த பொண்ணு காணாம போனா, வேற ஏதாவது டீடைல் கொடுங்க அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது, மேட்ரிமோனில ஒரு மாப்பிள்ளைய பார்த்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ண ஒரே மாசத்துல இப்படி வீடியோ அமைச்சிருக்கா. அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது, ஓகேம்மா நான் போட்டோஸை வந்துட்டு எல்லா ஸ்டேஷனுக்குமே அமுச்சு வைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல, இவங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, இன்ஸ்பெக்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அசிஸ்டன்ட், சார் ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் டவுரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, டவுரி கொடுக்காதனால கொலை பண்ணிட்டு இருப்பாங்களோ, ஒருவேளை ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னும் போது, அதை நம்ம விசாரிச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போற வழி முழுக்க இந்த விஷயத்தை பத்தியே நினைச்சிட்டு போறாங்க. அஞ்சனாக்கு அப்படி என்ன விஷயம்னா இருக்கும், நல்லா தானே இருந்தா, நல்லா பேசிட்டு இருந்தாலே, புருஷன் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, அப்படி இப்படின்லாம் பேசினா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போக, நம்ம ஹீரோயினால மூச்சே விட முடியல. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். அதனால அந்த இன்ஹேலரை தூக்கி வாய்க்குள்ள அடிச்சுட்டு அப்படியே எங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த மாப்பிள்ள வந்து ஹீரோயினை மீட் பண்றான். மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பயும் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சைலண்டா அந்த ஃப்ரெண்டுக்காரிய பத்தி யோசிச்சுட்டே இருக்கும் போது, அபூர்ணா உனக்கு என்னாச்சு, இங்க பாரு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை கொடுக்க, அந்த செயின்ல ஏன்னு போட்ட மாதிரி ஒரு டாலர் இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையனையே போட்டு விடுறான். இந்த பையன் பேரு அன்கூர், நம்ம ஹீரோயின் பேரு அபூர்ணா, அதனாலேயே ஏன்னு வாங்கி கொடுத்திருப்பான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண அடுத்த சீன்லயே கல்யாணம் நடக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. இந்த பக்கம் கல்யாணம் நடந்துகிட்டே இருக்கும் போது சுடுகாட்டுல ஒரு சாமியாரை காமிக்கிறாங்க. அவரு உட்கார்ந்து பலிலாம் கொடுத்து என்னமோ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வந்துட்டா. அந்த பொண்ணுடைய பேரு ஏல ஸ்டார்ட் ஆகும், வயசு 25 இருக்கும். ஆபத்துக்கு இன்னொரு பெயர் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு மாதிரி ஒரு மோசமான பொண்ணை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்காவை அறுத்து அந்த ரத்தத்தை ஒரு பவுல்ல புடிச்சு நம்ம ஹீரோயினுடைய போட்டோவை ஒரு பள்ளம் தோண்டி போட்டு ஹீரோயின் போட்டோ முழுக்க அந்த ரத்தத்தை ஊத்துறாரு. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே ஒன்னும் புரியாது, இந்த ஆள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸை காமிக்கிறாங்க. ஒரு கூவத்துல இருந்து டெட் பாடியை கண்டுபிடிச்சு கொண்டு போனாங்க பாத்தீங்களா. உடம்பு மொத்தமா எரிஞ்சு போயிருக்கும். ஆனா அங்க இருந்து ஒரு பர்ஸையும் அதுக்கப்புறம் சில விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு ரெசிப்ட் இருக்கு. அந்த பொண்ணு துணியெல்லாம் ட்ரை கிளீனுக்கு போட்டிருப்பா போல. அதுல அஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டோடைய பேர் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு போலீஸே செமையா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கல்யாணத்துல காமிக்கிறாங்க. கல்யாணம்லாம் நல்லா பரபரப்பா போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோனுடைய அம்மாவை கூப்பிட்டு சொந்தக்காரங்களாம் கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க, நம்ம மத்த சொந்தக்காரங்களாம் எங்க, அது கூட பரவாயில்ல மாப்பிள்ளை வீட்டு சொந்தம்லாம் எங்க, பெருசா ஆட்களையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இப்பதான் நாள் கிழமெல்லாம் கூடி வந்துச்சு, சோ சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவசர அவசரமா பண்ணிட்டோம், மத்த எல்லாரும் ரிசப்ஷனுக்கு வருவாங்க, நீ எங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இப்போ இந்த ஆன்டிஸ்லாம் சேர்ந்துட்டு அந்த மாப்பிள்ளையோடைய அக்காவை பாக்குறாங்க. இவங்க மட்டும் ஏன் ஓரமா போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்ம போயிட்டு சும்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு, நாங்க தான் அபூர்ணாவுடைய ஆன்டிஸ், நீங்க தான் வந்துட்டு மாப்பிள்ளையுடைய அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு ஒரு மாதிரி அமைதியா பாக்குறா. ஏங்க இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, கூட வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. போயிட்டே இருக்கும் போது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு புருஷன் கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புவாங்க பாருங்க. அங்க வந்து வெயிட்ரஸ் மேல முட்டி ஜூஸ்லாம் மேல ஊத்திக்குது. ஜூஸ்லாம் மேல ஊத்திக்கிட்ட உடனே என் உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, பூத்தூள் பூத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க. அந்த மாப்பிள்ளையுமே இவ ஏன் இப்படி நம்ம மானத்தை வாங்குறா அப்படின்ற மாதிரி ஒரு கோவமா பார்த்துட்டே இருக்கும் போது, அங்க இருந்து திலீப் வந்து பொண்டாட்டியை கூட்டிட்டு போறான். ஏமா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு, நீ பூத்தூளை கூப்பிடு பூத்தூளை கூப்பிடு அப்படின்னும் போது, பூத்தெல்லாம் கூப்பிட முடியாது, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணை அமைதியா உட்கார வச்சு ஒரு மாத்திரையை கொடுக்குறான். நான் மாத்திரையெல்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னும் போது, இங்க பாருக்கண்ணா நான் சொல்ற பேச்சை கேளு, கொஞ்சம் அமைதியா இந்த மாத்திரையை போட்டுட்டு தூங்கு, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி மாத்திரையை போட்டு விட்டு அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு அந்த பொண்ணு தூங்க ஆரம்பிக்கிறா.
இந்த விஷயத்த நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் பார்த்துட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா கல்யாணம்லாம் முடிஞ்சு போச்சு. உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் மட்டும் அமைதியா இருக்காங்க, ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. அப்போனா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள வந்து கேட்கும்போது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோனுடைய அப்பாக்கும் அம்மாவுக்குமே இதே டவுட் தான். அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஜூஸ் மேல ஊத்திட்டதுக்கு அப்புறம் ஏன் ரத்தம் ஊத்திச்சு, உடம்பு முழுக்க ரத்தமா இருக்குன்னு கத்துறா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ மாப்பிள்ளையுடைய அப்பா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னை மன்னிச்சுக்கோங்க, எல்லாம் நல்லா போயிட்டே இருக்கும்போது என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது உங்க பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என் பொண்ணுக்கு ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அவ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா, அவ சின்ன குழந்தை மாதிரி சில டைம்ல இப்படிதான் பிஹேவ் பண்ணுவா அப்படின்னும் போது பூத்தூள்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அப்பா கேக்குறாரு. ஆக்சுவலா என் பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும் போது அவளுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தேன். அந்த பொம்மை அப்படின்னா என்னுடைய பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பொம்மையுடைய பேர் தான் புத்தூள். அந்த பொம்மை வந்துட்டு எங்கேயோ காணாம போச்சு. அந்த பொம்மை காணாம போனதுக்கு அப்புறமா என் பொண்ணு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டா, மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டா அப்படின்னும் போது இது என்ன புது கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த அப்பா அம்மா பாக்குறாங்க. சரி ஓகே பாத்துக்கலாம், நம்ம கல்யாண வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் முடியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த மாப்பிள்ள ஊர்ல இருக்க மத்தவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, எல்லாமே நல்லா இருந்துட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க நம்ம கிட்ட சொல்லாம கொல்லாம போயிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இந்த குடும்பத்துக்குள்ள என்னமோ மர்மம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அந்த சடங்கெல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் வலது காலை தூக்கி அந்த இதுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லம்மா இடது காலை வை, இடது காலை வச்சு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் கூப்பிடும் போது ஹீரோயினும் உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த கால் வைக்கிற இடம்லாம் ரத்த ரத்தமா இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அலற விடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது கூட சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. சாதாரண குடும்பத்துல வந்துட்டு கல்யாணம் நடந்தாலே மிக பெருசா பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான சொந்தக்காரங்களை கூப்பிடுவாங்க. இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, இவங்க ஏன் சொந்தத்தெல்லாம் கூப்பிடல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணி எல்லாமே ஓகேவா, சொந்தக்காரங்களா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லப்பா யாருமே வரல, வீடே காலியா இருக்கு, இவ்வளோ ஏன் வீட்டுல ஒரு வேலைக்காரங்க கூட கிடையாது, எல்லா வேலையும் நம்ம தான் பாத்துக்கணும் போல, சொந்தக்காரங்க வராதும் எனக்கு நல்ல விஷயம் தான், எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ அந்த போலீஸ் கால் பண்றாரு. கால் பண்ணி நான் அஞ்சனாவை பத்தி பேசதான் கால் பண்ணேன் அப்படின்னும் போது சார் கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த பொண்ணு எங்க இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எக்ஸைட்டிங்கா கேட்கும் போது சாரிமா அந்த பொண்ணுடைய டெட் பாடியை தான் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது, பேச்சே வரமாட்டேங்குது. அவர் அந்த பக்கம் இருந்து ஹலோ இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயினால மூச்சு கூட விட முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போயிட்டு அந்த இன்ஹேலரை யூஸ் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னும் போது இல்லம்மா அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய சில திங்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அவங்க பர்ஸ் போட்டிருந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கோவ மாத்தல மிதந்துகிட்டு வந்துச்சு அப்படின்னும் போது இல்ல நீங்க சரியா பாத்துருக்க மாட்டீங்க, அது கண்டிப்பா அஞ்சனாவா இருக்க வாய்ப்பே கிடையாது, என் ஃப்ரெண்டு இறந்து போயிருக்க மாட்டா அப்படின்னும் போது உங்க ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுதுமா, ஆனா அந்த பொண்ணுடைய பர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், பர்ஸ்ல வந்துட்டு ஒரு லாண்ட்ரி பில் இருக்கு, அந்த பில்லுல அஞ்சனா அப்படின்னு பேர் போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம பர்ஸை பார்க்கும் போதே தெரியுது அது கண்டிப்பா அஞ்சனாவுடைய பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சில விஷயங்கள்லாம் நாங்க பார்த்தோமா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. இந்த டைம்ல ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த புருஷங்காரனுடைய அக்கா வந்திருக்கா. ஒரு செகண்ட் ஹீரோயின் பயந்தே போயிட்டாங்க. அந்த பொண்ணு வேற ஒரு மாதிரி ஹீரோயினை முறைச்சிட்டே இருக்கும்போது சரி சார் நான் அப்புறமேட்டுக்கா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்ணிட்டு என்ன தீதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உன்னை வார்ன் பண்றேன், நீ இந்த வீட்டுல ஸ்டே பண்ணாத, இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது போற வழியில எக்கச்சக்கமான ரூம் இருக்கும். ஒரு ரூமோடைய டோர் மட்டும் லைட்டா திறந்திருக்கு, உள்ளுக்குள்ள யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பயமாவும் இருக்கு. டக்குன்னு அங்க பார்த்துட்டு இருந்தவங்க ஓடி போன மாதிரி சவுண்டும் கேக்குது. நேரா நம்ம ஹீரோயின் புருஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவன் யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னே டக்குன்னு கட் பண்றான். என்னமாச்சு ஒரு மாதிரி பயந்துட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ரூம்ல யாரோ இருக்கிறாங்க, என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷன்காரன் போயிட்டு பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அங்க யாருமே இல்லம்மா, நீ யாரை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதையோ பார்த்தேன், கண்டிப்பா அங்க யாரோ இருந்தாங்க அப்படின்னும் போது சரி பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்றாரு. அது சரி நான் வந்தவொடனே எதுக்காக போனை கட் பண்ணீங்க, பரவாயில்ல போன் பண்ணி பேசுங்க அப்படின்னும் போது இப்போ போன் பேச வேண்டிய டைம் கிடையாது, நீயும் நானும் பேச வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷங்காரன் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க திலீப் போறான். திலீப் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா இன்னைக்கு நேரம் சரியில்லையா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுக்க கூடாதான், அம்மா சொன்னாங்க அந்த பொண்ணு அம்மா கூடயும் நீங்க அப்பா கூடயும் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப இந்த டைம்ல
இது வேறையா, நம்ம ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அங்க இருக்கிற கபோர்டை ஓபன் பண்றான். கபோர்டை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவன் பயந்தே போயிட்டான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கும் பயமா இருக்கு. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்து ஒரு பெட்ஷீட்டை கொண்டுட்டு போயிட்டு அந்த பாம்பு மேல போட்டு பெட்ஷீட்டை மொத்தமா சுத்தி ஒரு பக்கெட்டுக்குள்ள போட்டு மூடுறாங்க. இப்போ இந்த பையன் குழந்தை மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அம்மா இங்க ஓடி வாங்க, பாம்பு இருக்கு பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது எல்லாரும் ஓடி வராங்க. என்னது பாம்பா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, கொத்திருச்சா, என்னாச்சு, பாம்புங்க பாம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பொண்டாட்டி அந்த பாம்பை பிடிச்சி இந்த டப்பாக்குள்ள போட்டா அப்படின்னு சொல்ல திலீப்பை கூப்பிட்டு இந்த டப்பாவை கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அவனும் கொண்டுட்டு போறான். இப்போ இந்த மாமியாரு உள்ளுக்குள்ள போயிட்டு தண்ணியை கொண்டு வந்து எல்லா இடத்துலயும் தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாபம் தான் இப்படி பந்து, அந்த சாபத்தால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி தெளிக்கிறாங்க. இந்த விஷயத்தையும் ஹீரோயின் எனது சாபமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸ் டீமை காமிக்கிறாங்க. இவங்க அஞ்சனா ஸ்டே பண்ணியிருந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது வீடே காலியா இருக்கு. வீடு முழுக்க தேடி பார்க்கும்போது பாத்ரூம் முழுக்க எக்கச்சக்கமான ரத்தமா இருக்கு. இந்த ரத்தத்தை பார்த்துட்டு போலீஸே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மாப்பிள்ளையோடைய அக்காவை காமிக்கிறாங்க. இவங்க செவுத்துல தண்ணி ஊத்தி ரத்தமா இருக்கு ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அப்பா வந்து பார்த்துட்டு ஏமா என்னமாச்சு உனக்கு, அங்க ரத்தம்லாம் கிடையாது, நீ மேல போ அப்படின்னும் போது இல்லப்பா இந்த இடம் முழுக்க ரத்தமா இருக்கு, அதை கிளீன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது டேய் திலீப் எங்கடா இருக்க, இங்க வந்து உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போ அப்படின்னும் போது அவன் வந்து இந்த பொண்ணை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக ட்ரை பண்றான். இந்த விஷயம்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அங்க உண்மையிலேயே ரத்தம் தாங்க இருக்கு, நான் போயிட்டு கிளீன் பண்றேன் அப்படின்னும் போது வா மேல போயிட்டு கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். இந்த விஷயத்த ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும் போது மாமனார் பார்த்துட்டு நீயும் மேல போமா அப்படின்னும் போது ஹீரோயின் அங்கேயே நிக்கிறாங்க. மேல போ, என்ன வேடியை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசும்போது ஹீரோயின் மேல போறாங்க. அவங்க ஒரு மாதிரி பயந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு தான் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, உடனே அந்த இன்ஹேலரை தூக்கி வாய்க்குள்ள அடிச்சுட்டே இருக்கும் போது இந்த பக்கம் அந்த திலீப் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறான். எனக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது சரியாவே படல. இப்போ என் தம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கான் இல்லையா, அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறா அப்படின்ற மாதிரி புருஷன்கிட்ட இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாத்திரையை போட்டுட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டு விடுறான். இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க வந்த மாமியாரு உன்னுடைய மாமனாரை மன்னிச்சுக்கோமா, அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கோவமா இருக்கு, தன்னுடைய பொண்ணிய அப்படி பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரு அப்படின்னும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லத்த பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது புருஷனுடைய அக்காக்காரி இருக்கா பாத்தீங்களா, அவ ஒரு பெரிய கத்தியோட வந்து கதை ஓபன் பண்றா. ஹீரோயின் பயந்து போயிட்டு கண்ணை முடுக்கிறாங்க. ஏய் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும் போது இந்த பொண்ணு கத்தியோட வந்து எனக்கு உன்னுடைய தலை வேணும், நான் வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா ஹீரோயின் பேனு கத்திக்கிட்டு கண்ணை முடிக்கிறாங்க. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கனவு கண்டிருக்காங்க போல. பயந்து போனா வழக்கம் போல அவங்களால மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஹேலர் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் குடும்பமா சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அந்த சாமியாரை பார்க்க சுடுகாட்டுக்கு போறாங்க. ஆக்சுவலா இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சாபம் இருக்கான். அந்த சாபம் நீங்கணும் அப்படின்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சில பல சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சா அந்த சாபம் போயிடும் அப்படின்ற மாதிரி மாமியார் பேசிக்கிட்டே சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சாமியாரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரு உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. நீ போயிட்டு அங்க உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்ல நம்ம ஹீரோனும் போயிட்டு உட்கார்றாங்க. அந்த சாமியார் நம்ம ஹீரோனுக்கு என்னமோ மந்திரம் எல்லாம் பண்றாரு. இந்த பவுல் முழுக்க தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை கொண்டுட்டு போயிட்டு அங்க இருக்க பள்ளத்துல ஊத்து அப்படின்னும் போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. என்னதண்டா நடக்குதுங்க, எல்லாமே தற்கூரித்தனமா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது போமா கொண்டு போய் ஊத்து, சாமியார் சொல்றாருல்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம அந்த தண்ணியை கொண்டுட்டு போயிட்டு பள்ளத்துக்குள்ள ஊத்திட்டு இந்த குடும்பத்தை அப்படியே பாக்குறாங்க. சரியான பைத்தியம் முடிச்ச வெட்டிகிளி குடும்பமா இருக்கும் போலி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போனா நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க. பார்த்து ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. என்னப்பா நேத்து நைட்டு கூட கால் பண்ண, வர விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னும் போது மாப்பிள்ள தாமா சர்ப்ரைஸா இருக்கட்டும், நீங்க சொல்லாம வாங்க, அவ பயங்கரமா ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னு சொன்னாரு, அதான் சொல்லாம கொல்லாம வந்தோம் அப்படின்னும் போது ஓ உங்க வேலையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப அப்படியே எல்லாரும் உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிட்டே இருக்கும் போது ஒவ்வொருத்தரா கிளம்புறாங்க. நான் போயிட்டு குக் பண்றேன், உங்களுக்கு அதை கொண்டு வரேன் இதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோயினும் அவங்க அம்மா அப்பாவை மட்டும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகேவா, எல்லாமே நல்லா போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கேட்கும் போது நான் நல்லாதாமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டே இருக்க புருஷங்கார வந்துட்டு அவனும் பேச ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் நான் கிச்சனுக்கு போயிட்டு உங்களுக்கு ஏதாவது கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. போயிட்டே இருக்கும் போது அங்க யாரோ நிக்கிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. இங்க யாரு நின்னுட்டு நம்மள பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு
கால் மட்டும் தெரியுது. அந்த கர்டனை விலக்கிட்டு பார்க்கும்போது அங்க அந்த அக்கா காரி தான் நின்னுகிட்டு இருக்கா. இவளை பார்த்து ஹீரோயின் பயந்தே போயிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா உன்னை வர சொன்னாங்க, கிச்சன்ல என்னமோ வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா நம்ம ஹீரோயின் வேற யாரையோ பார்த்த மாதிரி இருக்கும். திடீர்னு இந்த பொண்ணுங்க வந்து நின்ன மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா அம்மா சாப்பிட்டு கிஃப்ட் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் இப்போ அவசியமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பரவாயில்ல மாப்பிள்ள வச்சுக்கோங்க, உங்க 2 பேருக்குமே கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அங்கிருந்து போக நம்ம ஹீரோயின் இந்த கிஃப்டை தூக்கிட்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு டிராக்குள்ள வைக்கிறாங்க. டிராக்குள்ள வச்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டிராக்குள்ள நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. இப்போ திரும்பவும் போயிட்டு அந்த டிரா ஓபன் பண்ணி எதையோ பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸ்க்கு அஞ்சனாவுடைய புருஷனுடைய போட்டோ கிடைச்சிருக்கும். மேட்ரிமோனில பேசி போட்டோ வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம இவனை தான் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா இவன் தான் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பேசிக்கிட்டே ஊர் முழுக்க இவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் ஹீரோயினை காமிக்கிறாங்க. இன்னைக்கு ஹீரோயினுக்கும் அந்த பையனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. நம்ம ஹீரோயின் உட்காந்து மேக்கப் போட்டுட்டே இருக்கும்போது அங்க அந்த அக்கா காரி வரா. வந்துட்டு அவளும் மேக்கப் போட்டே இருக்கும்போது வாங்க உட்காருங்க, நானே உங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தலையெல்லாம் வாரிட்டு நல்லா பேசிட்டே இருக்கும்போது இதுக்கு முன்னாடி பூத்தூள் தான் எனக்கு மேக்கப்லாம் பண்ணி விடுவா, தலையெல்லாம் வாரி விடுவா, இப்போ நீ போட்டு விடுற, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அர்ப்பிட்டா அப்படின்னும் போது என் பேரு அர்ப்பிட்டா கிடையாது அப்பர்ணா அப்படின்னும் போது இல்ல நீ அர்ப்பிட்டா தான் அப்படின்னும் போது அர்ப்பிட்டாவா என்ன பேர்டா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா தலைவாரி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க திலீப் போறான். திலீப்பை பார்த்தோன்னே இந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா, என் முடிய விடு, ஏன் இப்படி போட்டு என்ன கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது திலீப் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தான் என்னமோ இந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு மண்டையை போட்டு புடுங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏமா அவளுக்கே உடம்பு சரியில்லை, அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு எதுக்கு மேக்கப் பண்றேன் அப்படின்ற பேர்ல அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திலீப் கத்தும் போது அண்ணா அப்படிலாம் கிடையாது, அவளே தான் வந்து உட்கார்ந்தா, சும்மா மேக்கப் தான் போட்டு விடுறேன் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அக்கா காரியை கூப்பிட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸை காமிக்கிறாங்க. இவங்க அஞ்சனாவுடைய புருஷனுடைய வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு போயிட்டு அவனை தொக்கா தூக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்க ஆளையே காணோம். அது ஒரு ஃபேக் அட்ரஸ் போல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரெடி ஆயிட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது புருஷன்காரனும் வந்து உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோனுடைய மைண்டுக்குள்ள அந்த ஃப்ரெண்டுக்காரியை பத்தி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஃப்ரெண்டு ஒரு வாட்டி வீடியோ கால் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது நான் சுப்ருதீன் கூட சேர்ந்துட்டு டேட்டிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த விஷயம் இப்ப ஏன்டா நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோயின் அந்த டிராக்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா. அது என்ன சீன் பாத்தீங்கன்னா அங்க ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர்ல சுப்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கும். அஞ்சனா சுப்ருதீன் கூட சேர்ந்துட்டு டேட்டிங் போறேன் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே மர்மமா இருக்கு. சுப்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்ட ஒரு லெட்டரும் இருக்கு. இங்க என்னமோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்து யோசிக்கிட்டே இருக்கும்போது புருஷங்காரன் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. என்னமாச்சு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாங்க கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல சரி ஓகே படுத்துக்கோ ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க. நம்ம ஹீரோயின் எதையோ யோசிச்சுட்டே படுத்து தூங்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல நம்ம ஹீரோயின் கிச்சனுக்கு போயிட்டு மாமியாரை பார்த்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது பரவாயில்லமா இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்க, எது எது எங்க இருக்கு, மக்கள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பழகுனதுக்கு அப்புறமா குக் பண்ண ஆரம்பி, இப்ப நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னும் போது இந்த பொண்ணு அப்படியே யோசிக்கிறா. இந்த டைம்ல அந்த போலீஸ் கால் பண்ணிட்டே இருக்காரு. அவர் என்னமோ சொல்ல பாக்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி எனக்கு அம்மாவுடைய ஞாபகமாவே இருக்கு, நான் போயிட்டு பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னம்மா அதுக்குள்ள வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரி கேக்குறாங்க. இப்போ மாமனார் உள்ளுக்குள்ள வந்து தாராளமா போயிட்டு வா, போயிட்டு சீக்கிரமா வா அப்படின்னும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. இப்போ இந்த மாமியாரு புருஷனை பார்க்கும்போது நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த புருஷங்காரன் வந்து காரை நிப்பாட்டி வாமா நானே கூட்டிட்டு போயிட்டு டிராப் பண்றேன் அப்படின்னும் போது பரவாயில்ல நான் நடந்தே போறேன் பஸ் பிடிச்சு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பஸ்ஸா அதெல்லாம் வேணாம் காருக்குள்ள ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே கூட்டிட்டு போறான். என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம அம்மா வீட்டுக்கு போறியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா பார்க்கணும் போல இருக்கு, அதான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. சரிம்மா போயிட்டு பார்த்துட்டு சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு டாக்ஸி குறுக்கால வந்துருது. இவன் ஒரு மாதிரி செமையா கோவமாயிட்டான். இப்போ காரை விட்டு இறங்கி போயிட்டு அந்த டாக்ஸி டிரைவரை இழுத்து அடிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு கண்ணு தெரியல ரோட்ல ஒழுங்கா வண்டி ஓட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கோவப்படும் போது ஹீரோயின் போயிட்டு தடுத்து ஏன் அப்படி பிஹேவ் பண்றீங்க, தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தானே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடு. இவனும் போயிட்டு
போயிட்டு காருக்குள்ள உட்காந்து ஒழுங்கா வண்டி ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயினை டிராப் பண்றான். நம்ம ஹீரோயினும் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அப்பா அம்மாவை பார்க்க போகாம நேரா போயிட்டு அந்த போலீஸை மீட் பண்றாங்க. ஹீரோயின் கூட மத்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. என்ன சார் கால் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு நல்ல விஷயம் இருக்கு ஒரு கெட்ட விஷயம் இருக்கு. நாங்க வந்துட்டு அந்த புருஷங்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இதான் அவனுடைய போட்டோ. ஆனா அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்கும்போது அது ஃபேக்கா இருக்கு. இப்போதைக்கு அஞ்சனாவுடைய புருஷனுடைய போட்டோவை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சு இவனை தேட சொல்லிருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு சார் ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும் போது ஹீரோயின் மைண்ட்குள்ள என்னமோ ஓடிட்டே இருக்கு. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயினும் அந்த அஞ்சனாவும் உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும் போது அந்த மாப்பிள்ளையுடைய வீடு இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுடைய பேரையும் அந்த ஊருடைய அட்ரஸையும் ஃப்ரெண்டுக்காரி சொல்லிருப்பா. எப்படி உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, மேட்ரிமோனியில் தான் பார்த்தாங்க, இன்னும் ஒரே மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னும் போது, என்னப்பா அவ்வளவு சீக்கிரம் கல்யாணமா, சொல்லக்கூட மாட்ட போல, எங்களை கூட இன்வைட் பண்ண மாட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலாய்க்க, அதெல்லாம் கண்டிப்பா இன்வைட் பண்ணுவேன், என்ன பண்றது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எங்களுக்கு என்னமோ சரியில்லை, என் பையனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என் வீட்லயும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, மாப்பிள்ளை கொஞ்சம் நல்ல பணக்கார ஃபேமிலியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளையும் பார்க்க நல்லதா இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரி சொன்னா பாத்தீங்களா, அந்த அட்ரஸ் இப்பதான் நம்ம ஹீரோயினுடைய மைண்டுக்குள்ள வருது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பாருங்க, நான் கடைசியா அஞ்சனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இங்கதான் மாப்பிள்ளையுடைய வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் தான் சொன்னா அப்படின்னும் போது, ஓகேமா நாங்க போயிட்டு செக் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போனா அந்த அக்கா காரி தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு ரூமை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு தீதி உள்ளுக்குள்ள பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உள்ளுக்குள்ள என்னுடைய பூத்தூள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்னு தனியா பேசிட்டாங்க. ஒருவேளை அந்த ரூம்குள்ள யாரும் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா போல. அந்த பொண்ணுடைய போட்டோவை மாட்டி தொங்க விட்டு மாலையெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. இதை நம்ம ஹீரோயின் ஷாக்கிங்கா பார்த்துட்டே இருக்கும் போது அங்க அந்த மாமியார் வந்து, உன்னை யாரு உள்ளுக்குள்ள வந்தா, உள்ளுக்குள்ள வந்து இந்த இடத்தையே கண்டாமினேட் பண்ணிட்ட, நாசம் பண்ணிட்ட, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஆன்டி நான் தெரியாம தான் உள்ளுக்குள்ள வந்தேன், இந்த பொண்ணு யாரு, தீதி தான் உள்ளுக்குள்ள பூத்தூள் இருக்கா அப்படின்னு சொன்னா, அதான் உள்ள வந்தேன் அப்படின்னும் போது இப்ப எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. அந்த புருஷனும் வந்துட்டான். அம்மா ஏமா அந்த பொண்ணு திட்டுறீங்க, அந்த பொண்ணு தெரியாம உள்ளுக்குள்ள வந்துட்டா அப்படின்னும் போது, இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இங்க பாரு அப்பர்னா, நான் இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சேன், இந்த பொண்ணு என்னுடைய தங்கச்சி, இவ தான் பூத்தூள் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு ஷாக்கிங்கோட பாக்குறாங்க. பூத்தூள் அப்படின்றது ஒரு பொம்மைன்னு சொன்னீங்க, இப்போ தங்கச்சின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பார்க்க, இப்போ ஒரு பிளாஷ்பேக், நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டோடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை தேடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, சுப்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனும் பூத்தூளும் சேர்ந்துட்டு வீட்டுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த விஷயத்தை இந்த ஃபேமிலி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இப்ப இந்த புருஷங்காரன் உள்ளுக்குள்ள போயிட்டு சுப்ருதீனை போட்டு பொலன்னு பொழுக்கிறான், சம்மடிக்கிறான். இப்ப அந்த பூத்தூள் கத்துறா, அவன் மேல எந்த தப்புமே கிடையாது, நான் தான் உள்ளுக்குள்ள வர சொன்னேன், அவனை விடுங்கன்னு கத்த. இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு போன்ல என்னமோ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த புருஷங்காரன் பார்த்துட்டு, ஏமா உனக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அத்தை இந்த விஷயத்த கையில கட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயத்தை காமிக்கும் போது, அம்மாக்கு இந்த மாதிரி விஷயங்கள் மேலாம் நம்பிக்கை அதிகமா இருக்கு, அவங்க இந்த குடும்பத்துல என்னமோ சாபம் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க, அதனால உன்னையும் அந்த சாபம் தாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கிட்ட பேசி இந்த தாயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சும்மா கட்டிக்கோ, பெருசா கண்டுக்காத அப்படின்னும் போது ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த போலீஸ் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு போலீஸை பார்த்து, என்ன சார் அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லம்மா நீ சொன்ன அட்ரஸ்க்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க யாரையுமே காணும், அதுவும் ஒரு ஃபேக் அட்ரஸ் போல, இப்ப நான் உன்னை எதுக்காக நேர்ல வந்து பாரு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, நாங்க இன்னொரு டெட் பாடியும் கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த டெட் பாடியுமே தலை தனியா முண்டம் தனியா இருக்கு, சொல்ல போனா எலும்பு கூடு மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, தலை மட்டும்தான் கொஞ்சம் செதையாம கிடைச்சிருக்கு, இந்த டெட் பாடி யாரோட இது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளமும் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பொண்ணுடைய பேரு அர்ப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கும் போது, எனது அர்ப்பிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க. புருஷனுடைய அக்காக்காரி சொல்லிருப்பா பாத்தீங்களா அர்ப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது போலீஸ் இன்னொரு விஷயத்தையுமே சொல்றாரு, ஒரே ஆள் தான் இந்த ரெண்டு பெண்களையுமே கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே தலையை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க, அவங்க கையில கூட என்னமோ ஒரு தாயத்து மாதிரி கட்டப்பட்டிருக்கு, இது ஏதோ சூனியம் பண்ண சடங்கு பண்ண பலி கொடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் அப்படியே கையை பாக்குறாங்க. அவங்க கையிலயுமே அதே மாதிரி ஒரு தாயத்து இருக்கு. இப்ப அப்படியே ஹீரோயினுக்கு அல்லு கிளம்ப ஆரம்பிக்குது. ஒருவேளை அடுத்தது நம்மளா இருப்போமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஓகே சார்
சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு புருஷனுடைய அக்காவை பார்த்து, நீங்க ஒரு நாள் அர்ப்பிட்டான்னு சொன்னீங்களே அந்த பொண்ணு யாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய போட்டோவை காமிக்கும் போது அவங்க தெரியாது அப்படின்றாங்க. அஞ்சனாவுடைய போட்டோவை காமிக்கும் போது அதுவும் தெரியாது அப்படின்றாங்க. இங்க பாருங்க தீதி, தயவு செஞ்சு எனக்காக பாருங்க, கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னும் போது, இங்க பாரு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன சும்மா தொந்தரவு பண்ணாத, இப்படியே இரிட்டேட் பண்ணிட்டே இருந்த அப்படின்னா என் புருஷனை கூப்பிடுவேன் அப்படின்னும் போது, அடி போடி போக்கேத்த பயபுள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோனுடைய சந்தேகமும் பயமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பெண்களை கல்யாணம் பண்ணி கொலை பண்றாங்களோ, இப்போ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க போயிட்டு தேடி பார்க்கும்போது இவங்களுக்கு 3 பொம்மை மட்டும் கிடைக்குது. அந்த பொம்மையை கொண்டு வந்து அடுக்கி வைக்கிறாங்க. இது அர்ப்பிட்டா, இது அஞ்சனா, அதுக்கப்புறம் இந்த பொம்மை யாருக்காக அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டே அந்த பொம்மையை அடுக்கி வச்சுட்டே இருக்கும்போது மாமியா கறி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இப்போ இவங்க எதுக்காக கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது இவங்க அந்த பொண்ணுடைய போட்டோக்கு முன்னாடி போயிட்டு நின்னுட்டு, எங்களை ஏன் இப்படி பாடா படுத்திக்கிட்டு இருக்க, ப்ளீஸ் லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவெல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டே இருக்கும்போது அங்க வந்த மாமனாரி, ஏமா என்னமாச்சு, ஏமா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பொண்ணுடைய சாபத்தால இப்போ நம்ம பையன் இறந்து போயிட்டான், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், இப்பதான் போன் வந்துச்சு அப்படின்னும் போது, எனது நம்ம பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாக் ஆகுறாரு, ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. இவங்கெல்லாம் இப்படி ஷாக் ஆயிட்டே இருக்கும்போது நல்லா தடிமாடு மாதிரி ஒருத்தன் உள்ள வரான். அவன் வேற யாருமே கிடையாது, ஹீரோனுடைய புருஷன் தான். என்ன இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒரு கலவரமே நடக்குது. இவன் பாட்டுன்னு வந்து நிக்கிறானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்க, இப்போ பையனை பார்த்தோன்னே அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. இவங்க குணமாயிட்டாங்களா இல்ல தேறிட்டாங்களா அப்படின்னு சொல்ல 48 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. யாராவது கவுண்டருக்கு போயிட்டு பில்லு பே பண்ணிட்டு அங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லும் போது ஹீரோயின் நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க. போயிட்டு ஃபார்ம் கொடுங்க, பில்ல பே பண்ணும், இவங்க தான் பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லும் போது அவங்களும் ஃபார்மை கொடுத்து இங்க பேஷண்ட்டுடைய பேரு, இங்க குடும்பத்தாருடைய பேரு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே இங்க சைன் போட்டு கொடுங்க அப்படின்னும் போது ஹீரோயின் வாங்கி அந்த ஃபார்மை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்னு யோசிக்கிறாங்க, என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு மட்டும் நமக்கு புரியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி திலீப்பை காமிக்கிறாங்க. இவன் மெடிசன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிருப்பான். அப்போ இவனை யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவனும் அந்த விஷயத்த நோட் பண்ணிட்டான். நோட் பண்ணிட்டு எவன்டா என்ன வாட்ச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்க்கும்போது அங்க ஆளையே காணோம். இவனும் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மாமியாரை காமிக்கிறாங்க. அவங்க கண்ணை முழிச்சு என் பையனுக்கு என்னாச்சு, என் பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது, நீங்க அமைதியா இருங்க, உங்க பையனுக்கு ஒண்ணுமே ஆகல, நான் இப்போ உங்க பையனை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் சமாதானப்படுத்திட்டே இருக்கும்போது இப்போ கீழே நம்ம ஹீரோயினையும் அந்த புருஷன்காரனையும் காமிக்கிறாங்க. இவங்க உட்கார்ந்துட்டே இருக்கும்போது இப்போ அந்த மாமியாருடைய பேரை சொல்லி சுப்ருதீன் யாரு இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இவன் டக்குன்னு எந்திரிச்சு நான் தான் சுப்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறான். அப்படியே நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, என்ன இவன் எந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவனுக்குமே ஒரு மாதிரி இருக்கு. ஆமா இப்போ நம்ம எதுக்கு எந்திரிச்சோம் அப்படின்ற மாதிரி பாக்குறான். நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு சுப்ருதீன் யாரு, சுப்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோனே, நீங்க ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க, உங்க பேரு அன்கூர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்ப இவனுக்குமே என்ன சொல்றது அப்படின்னே புரியல. நேரா அங்க போயிட்டு பேஷண்ட்டுடைய பேர் என்ன கரெக்டா காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வாங்கி பார்க்கும்போது இவனுடைய அம்மா பேர் தான் போட்டிருக்கு. அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணதுக்கான அந்த ஃபார்ம் தான் இது. ஆனா அட்டெண்டர் அப்படின்ற இடத்துல சுப்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு மகன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் கிட்ட போறாங்க. என்ன விஷயமாச்சு, உங்க பேரு சுப்ருதீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சும்மா நடிக்காத, யார் இதை ஃபில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அமுக்கும் போது, நான் இதை ஃபில் பண்ணல, நைட்டு வந்து ஃபில் பண்ணி பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு முன்னாடியே யாரோ ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு சைன்லாம் போட்டு காசையும் கட்டிட்டு இருக்காங்க. இது நான் கிடையாது அப்படின்னும் போது, இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போ, இதுக்கப்புறமும் இங்கேயே நின்னுட்டு இருந்த அப்படின்னா உன்னை கொலை பண்ணுவேன், நேரா வீட்டுக்கு போயிட்டு திலீப் அமுச்சு விடு அப்படின்னும் போது ஹீரோயின் இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டே இருக்கும் போது யாரோ நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. ஒருத்தன் தொப்பி போட்டுட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரான். இவனை இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது இவன் நம்ம ஹீரோனுடைய கல்யாணத்துக்கும் வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்க போனாலுமே விடாம ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். சும்மா எதர்ச்சியா இவனை நம்ம பாக்குறோம் போல, இல்ல இவனை மாதிரி ஒரு ஆளை பாக்குறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இவன் எப்பயும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஹீரோயினுக்கு சந்தேகமா இருக்கு. நம்ம ஹீரோயின் அவனை திரும்பி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் பயந்துட்டு ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு ஆட்டோல ஏற ஹீரோயினும் ஒரு ஆட்டோல ஏறி அவனை ஃபாலோ பண்றாங்க. அவன் போட்லாம் நிப்பாட்டி வைக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு போட்டுக்குள்ள ஏறிட்டான். ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டு போட்டுக்குள்ள ஏற போட் அங்கிருந்து கிளம்புது. பார்த்தா அங்க அந்த பையனை காணோம். திடீர்னு ஒரு ஆள் வந்து
கையில ஒரு லெட்டரை கொடுத்து அந்த தொப்பி போட்ட அங்கிள் இந்த லெட்டர் உங்க கையில கொடுக்க சொன்னாரு அப்படின்னும் போது ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது அவன் எப்பயோ போட்டை விட்டு இறங்கி போயிட்டான் போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸை காமிக்கிறாங்க. சுப்ருதீன் இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சி அங்க போயிட்டு பார்க்கும்போது அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான் போல. அங்க ஆளையே காணோம். ஆனா அவன் யூஸ் பண்ண சில திங்ஸை மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு நோட்டு மாதிரி புக்கு மாதிரி ஒன்னு இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அஞ்சனாவுடைய போட்டோ, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பொண்ணுடைய போட்டோ, நம்ம ஹீரோனுடைய போட்டோவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி இறந்து போன அவங்க ரெண்டு பேருடைய போட்டோ கூட எதுக்காக ஹீரோனுடைய போட்டோ இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு போலீஸ்க்குமே ஒண்ணுமே புரியல. ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் நம்ம ஹீரோயின் கையில ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பான் பாத்தீங்களா. அந்த பேப்பர்ல ஒரு பாம்பு பிடிக்கிற தாத்தாவுடைய வீட்டு அட்ரஸ் இருக்கும். அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த தாத்தாவை மீட் பண்ணி அவருக்கு கொஞ்சம் காசும் கொடுத்து நம்ம ஹீரோயின் அந்த ஃபேமிலி போட்டோவை காமிக்கிறாங்க. காமிச்சு இங்க இருக்கிற யாராவது பாம்பை வாங்கிட்டு போனாங்களா, வாடகைக்கு வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த நபர் தான் வாங்கிட்டு போனாரு, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், காசை கொடுத்துட்டு பாம்பை வாங்கிட்டு போயிட்டு கரெக்டா 1 மணி நேரத்திலேயே திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, ஏன் உங்களுக்கும் பாம்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு பாம்பும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இந்த தாத்தா யார கையை காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காமிக்கல. நம்ம ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு போனா திலீப் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். உன்னை எப்ப வர சொன்னா எப்ப வர, சீக்கிரம் உள்ளுக்குள்ள போயிட்டு என் பொண்டாட்டிய பாத்துக்கோ, நான் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அவன் போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த அக்கா காரி உட்கார்ந்துட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த ரூம் முழுக்க போயிட்டு என்னமோ தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏ உனக்கு என்ன ஆச்சு, என் ரூம்ல வந்து என்ன தேடுற, உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் போயிட்டு பீரோ ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபைலை கொண்டுட்டு வராங்க. அது இந்த அக்கா காரியோடைய மெடிக்கல் ஃபைலு. அதாவது இந்த அக்கா காரிக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டு. அதை நம்ம ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு இங்க எதுவுமே சரி கிடையாது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திலீப் டெய்லி இந்த அக்கா காரிக்கு ஒரு மெடிசன் கொடுக்குறான் பாத்தீங்களா, அதையெல்லாம் தூக்கி கொட்டி இது வேற மெடிசன் இதுல வேற மெடிசன் போட்டிருக்கு, இவன் சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு மாத்திரையை உனக்கு போட்டு அவன் கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறான், உன்னை வந்துட்டு ஒரு அடிமை போல, உனக்கு மென்டலி எந்த ப்ராப்ளமே கிடையாதுன்னா கூட உனக்கு இந்த மாத்திரையை போட்டு போட்டு உன்னை வந்துட்டு மென்டலி பாதிக்கப்பட்ட பொண்ணு மாதிரி மாத்தி வச்சிருக்கான் அப்படின்னும் போது திலீப் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்றாங்க. நீயே படிச்சு பாரு அப்படின்னும் போது அந்த பொண்ணு மாத்திரையை பாக்குறா. அந்த பில்லெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டு நிக்கும் போது உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சு இல்லையா, அந்த பாம்பு தானா வரல, திலீப் தான் கொண்டுட்டு வந்து அந்த கபோர்டுக்குள்ள வச்சிருக்கான், அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்த்து பயந்து போனோம், அதையும் நான் விசாரிச்சுட்டேன் அப்படின்றாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம ஹீரோயின் அந்த பாம்புக்காரர்கிட்ட போயிட்டு கேட்கும் போது அவரு திலீப்போடைய போட்டோவை தான் காமிச்சிருப்பாரு. இப்போ சொல்லு உன்னுடைய புருஷன் ஏன் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், இந்த வீட்டுக்குள்ள அப்படி என்ன விஷயம் தான் நடக்குது, என்னமோ ஒரு மர்மம் இருக்கு, அது என்னன்னு சொல்ல மாட்டேற சொல்லு அப்படின்னும் போது இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூத்தூள் இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு ஒரு பையன் கூட ஒன்னா இருக்கிற விஷயத்த குடும்பம் கண்டுபிடிச்சிட்டு அடிச்சிருப்பாங்க பாருங்க. இந்த விஷயத்த திலீப் தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பான். பார்த்துட்டு குடும்பத்தை கூட்டிட்டு வந்து அந்த பையனை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அந்த டைம்ல குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்துட்டு இந்த பையனை அடிச்சு விரட்டி விட்டுடலாம், இல்ல போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்ல குடும்ப மானமே காத்துல பறந்துரும், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அடிச்சு கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஒரு கட்டையை கொண்டுட்டு வந்து இந்த புருஷங்காரங்கிட்ட கொடுக்கும் போது இவனும் ஜாதி வெறி புடிச்சு அந்த கட்டையாலேயே அந்த பையனை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த பூத்தூளும் பார்த்துட்டு டேய் அவனை ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இங்க பாரு பூத்தூள் நாங்க சொல்ற விஷயத்த கேளு அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் திரும்பி கத்தும் போது அந்த தங்கச்சி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. பின்னாடியே திலீப் அந்த பொண்ணை பிடிக்க ஓடுறான். இந்த டைம்ல இந்த குடும்பமே சேர்ந்து முக்கியமா நம்ம ஹீரோனுடைய புருஷன் இந்த பையனை சம்மடி அடிச்சு கொலை பண்ணி எல்லாரும் சேர்ந்துட்டு இங்க தான் புதைச்சாங்க, சந்தனை இங்க தான் புதைச்சாங்க அப்படின்னும் போது நமக்கு இப்பதான் புரியுது இவன் பேரு சுப்ருதீன் கிடையாது, உண்மையான பேரு சந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா சுப்ருதீன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கேள்வி வரும். இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக்ல இந்த குடும்பமே போயிட்டு அந்த சாமியாரை பாக்குறாங்க. இங்க புத்தூள் கிடையாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்தூள் இறந்து போயிட்டா போல. இப்ப இந்த குடும்பமே போயிட்டு அந்த சாமியாரை பார்த்து இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் ஆயிப்போச்சு அப்படின்னும் போது அவ என்னதான் இறந்து போனாலுமே அவளுடைய சாபம் உங்களை சும்மா விடாது, உன்னுடைய பையன் ஆக்சிடென்ட் ஆகி சாக போறான், உன்னுடைய புருஷன் ரத்த வாந்தி எடுத்து சாக போறான் அப்படின்னும் போது தயவு செஞ்சு அப்படிலாம் நடக்க கூடாது, என் குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்காரி அழுகும் போது இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உங்க குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு பலி கொடுக்கணும், மனித பலி கொடுக்கணும். 25 வயசுக்கு உட்பட்ட பெண்களை, அதுவும் 7 ஸ்டார்ட் ஆகக்கூடிய பேர் இருக்கிற பெண்களை உன்னுடைய பையன் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பலி கொடுக்கணும் அப்படின்னும் போது இப்ப இந்த ஃபேமிலிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா பையனுக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம
அப்பாவும் ரத்த வாந்தி எடுத்திருக்காரு, இதுக்கப்புறம் தான் இவங்க கொலை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே அக்காக்காரி சொல்லிட்டு இந்த புருஷங்காரன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுடைய ஆதார கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறா. 1 2 கிடையாது, 20 பேர்ல வச்சிருக்கான் பயபுள்ள. அவன் மட்டும் இல்லாம குடும்பத்துக்கே எக்கச்சக்கமான ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றது என்ன பண்றது அப்படின்னே புரியல. நான் உடனே போயிட்டு போலீஸை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டே வெளியே போறாங்க. அந்த டைம்ல இந்த 3 பேரும் வந்து கதவை ஓபன் பண்றாங்க. புருஷங்காரன், அந்த திலீப், அந்த மாமனாரு 3 பேரும் வந்து கதவை ஓபன் பண்ணி எங்க தங்கம் அவசர அவசரமா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பாவை பார்க்க போறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் போனை புடுங்கி ஆஃப் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொலை பண்ணுவீங்களா, அநியாயமா என் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. பிடிக்க பார்க்கும்போது ஹீரோயின் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் குடும்பமா சேர்ந்து ஹீரோயினை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கட்டி போட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கும் போது இப்போ திலீப் வந்து உட்காந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எப்படியும் என் பொண்டாட்டி எல்லா உண்மையுமே சொல்லிருப்பா, ஆனா பாதிலேயே கட் பண்ணிட்டு இருப்பா, அதுக்கப்புறம் என்ன சம்பவம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு புத்தூல் ஓடிட்டே இருப்பா பாத்தீங்களா, புத்தூல பிடிக்க இந்த பையன் தான் போவான். ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, அந்த பிரிட்ஜுக்கு மேல ஓடிட்டே இருக்கும் போது இவன் பின்னாடியே போறான். அங்க அந்த பிரிட்ஜ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நவந்து போனா கூட அந்த பொண்ணு கீழே வந்து இறந்து போயிடுவா. இங்க பாரு புத்தூல், பின்னாடி போகாத, நான் சொல்ற பேச்ச கேளு, உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும், நான் உன்னை உன்னுடைய அக்கா விட ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், நீ அந்த பையன் கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கிற விஷயம் எனக்கு பிடிக்கல, நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன், நீ கேட்காம அவன் கூட ரிலேஷன்ஷிப்லயே இருந்த, அதனாலதான் இப்படி ஆச்சு, தயவு செஞ்சு சொல்றத கேளு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இந்த பொண்ணும் அந்த பையனும் சும்மா தான் உள்ளுக்குள்ள பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவன் தான் அவங்க 2 பேரும் தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து கடைசியா அந்த பையனை கொலையும் பண்ண வச்சிட்டான். ஏன்னா இவனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கும், இந்த பொண்ணை இவன் பயங்கரமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத லவ்னு சொல்ல முடியாது, கள்ளக்காதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்ணு அழுகிறா, தயவு செஞ்சு என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகும்போது தவறி இந்த பொண்ணு கீழே விழ போவா. அப்போ திலீப் இந்த பொண்ணுடைய கையை பிடிச்சிடுறான். ஆனா அந்த பொண்ணு வழுக்கி கீழே வந்து இறந்து போறா. புத்தூல், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அழுக ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல அநியாயமா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. எனக்கு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொண்ணு இறந்து போயிட்டா. இறந்து போனதுக்கு அப்புறமா நான் தான் என்னுடைய மாமனாருக்கு சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து ரத்த வாந்தி வர மாதிரி பண்ணேன். என்னுடைய பொண்டாட்டியுடைய தம்பியையும் நான் தான் 2 வாட்டி ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பார்த்தேன். இதையெல்லாம் பண்ணி பெண்களை பலி கொடுக்க வச்சேன் அப்படின்னும் போது இதையெல்லாம் ஏண்டா பண்ற, அநியாயமா ஏண்டா பலி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எல்லாமே என் புத்தூலுக்காக தான் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே வீட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. அந்த சாமியாரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பூஜை பண்ணிட்டே இருக்கும் போது நீங்க போயிட்டு அந்த பொண்ணுடைய தலையை கொண்டுட்டு வாங்க அப்படின்னும் போது இந்த புருஷங்காரனும் கிளம்புறான். இந்த டைம்ல நமக்கு இவனுங்க எப்படி இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து கொடுமைப்படுத்தி தலையை வெட்டி கொலை பண்ணி பலிலாம் கொடுத்தாங்க, எப்படி அவங்கள கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயம்லாம் ஒரு கிளிப் மாதிரி காமிப்பாங்க. இப்போ இந்த புருஷங்காரன் உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த திலீப் மண்டையில் அடிபட்டு இறந்து போய் கிடக்குறான். இந்த புருஷங்காரனுடைய அக்கா தான் தலையில் அடிச்சு கொலை பண்ணிருக்கா. அடியே ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னியோட எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்றா. இப்ப அப்படியே இந்த புருஷங்காரன் வெளியே ஓடி வந்து இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு, நம்ம அக்காவுக்கு வந்துட்டு உண்மைலாம் தெரிஞ்சு போச்சு போல, புருஷனையே அடிச்சு கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணை தப்பிக்க விட்டா அப்படின்னும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்துட்டு ஓடிட்டே இருக்காங்க. செமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஒரு கார் வேகமா வந்து ஹீரோயினை அடிச்சு தூக்குது. நம்ம ஹீரோயின் போயிட்டு கீழே விழுகுறாங்க. ஒரு பொண்ணும் பையனும் கொடைய பிடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அப்பர்ணா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பும் போது நம்ம ஹீரோயின் அடிபட்டு மயக்கத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும் போது கூட புத்தூல் அப்படின்னு சொல்லிட்டே கண்ணை முடிக்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இங்க வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த சந்தனும் புத்தூலும் தான் வந்திருக்காங்க. அப்படின்னா நீங்க சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப நமக்கு சில விஷுவல்லாம் காமிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிறாங்க, நம்மள பாத்துட்டே இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் நோட் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தா புத்தூல் தான். புத்தூல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம வேற எவனோ ஒருத்தன் தொப்பி போட்டுட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருப்பான். நடுவுல கூட லெட்டர் எல்லாம் கொடுத்திருப்பான் பாத்தீங்களா, அவன் யாருன்னு பார்த்தா சந்தன் தான். இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக்கிங்ல பார்க்கும்போது இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் இப்போ வந்திருக்கு. செகண்ட் பார்ட் கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிச்சு போட்டாங்க. மக்களே, உங்களை மாதிரி நானும் பயங்கர ஆர்வமா இருக்கேன். அடுத்தது என்ன விஷயம் தான் நடக்க போகுது, இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்ச இவங்க எப்படி திரும்பி வந்தாங்க அப்படின்ற விஷயம்லாம் இதுக்கப்புறம் வரப்போற அடுத்த பார்ட் தான் பார்க்க முடியும். மக்களே, யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வெயிட் பண்ற எல்லாரும் மறக்காம
பச்சை கலர் ஹார்ட்டை தெரிக்க விடுங்க பார்க்கலாம். அப்புறம் என்ன, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற எல்லாரும் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்க போனுக்கு வந்து சேரும். மறக்காம பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாலையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே மக்களே, பாய்.